ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். சக்கரவள்ளி கிழங்கை வச்சு போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாஃப்டாக டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு வேண்டான்னா 2 கப்புமே கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 கப் மைதா மாவு 1 கப் கோதுமை மாவு கூட எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. 2 கப் மாவுக்கு 3/4 கப் தண்ணி பதம் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. ஒரேடியாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் போலி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஊறட்டும். இது மூடி போட்டு மூடி அப்படியே ஊற வச்சுருங்க. நான் ஒரு 3 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். குக்கரில் வச்சு வேக வைக்கக்கூடாது. குக்கரில் வச்சு வேக வச்சுன்னா ரொம்ப குழைய வந்துடும். அதனால் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இது வெந்ததும் எனக்கு வேகிறது கரெக்டாக 1/4 மணி நேரம் ஆச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மேலே உள்ள தோல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு உங்ககிட்ட பொட்டேட்டோ மேஷர் இருந்துச்சுன்னா அதை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லைன்றதால இது மாதிரி கேரட் துருவுறதால இது மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். எதுக்கு இப்படி துருவுறேன்னா ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைச்சிக்கோங்க. 3/4 கப் வெல்லமே ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்குலையும் ஸ்வீட்னஸ் இருக்கும். இது கரைஞ்சதும் வெல்லத்தை வடிகட்டிட்டு அதே பாத்திரத்தில் ஏற்கனவே மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்கு இதோட சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவை இதோட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மாதிரி ஒரு முறை உள்ள நீங்கள் தீனி வச்சு பாருங்கள். போலி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். மேலே உள்ள ப்ரௌன் பார்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா போலிக்குள்ளே வச்சு தீத்துறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா கெட்டியாகணும். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு மாவு ஊறி. உங்களுக்கு எந்த சைஸில் போலி வேணுமோ அந்த சைஸுக்கு மாவை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு கரெக்டாக ஒரு 7 போலி வந்தது. இப்போ மாவு எல்லாமே உருட்டி எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி உள்ளே வைக்கிற தீனியும் ஆறுனதுக்கப்புறம் எந்த சைஸில் வெளி மாவு இருக்கோ அதே சைஸில் உள் மாவும் அப்படியே இருக்கணும். இப்போ இதை மாதிரி எல்லா மாவுமே உள்ளே இது மாதிரி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு திரட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கிறேன். அடியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த உருண்டையை எடுத்து நம்ம கையாலேயும் தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி உருட்டுற கட்டையாலையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒன்று கையாலேயே தட்டி காமிக்கிறேன். இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிமா தட்டி எடுத்துக்கோங்க. எவ்வளோ மெலிசாக உங்களால் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற தீனி எதுவுமே வெளியில் வராது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா திரட்டி எடுத்துட்டேன். இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடும் திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். வேணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுருங்க.
இது நல்லா சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு சில குழந்தைங்க சக்கரவள்ளி கிழங்குலாம் சாப்பிட மாட்டாங்க. அதை மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு இது மாதிரி போலியாக செய்து கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. இப்போ அடுத்த மாவு வந்து நான் சப்பாத்தி கட்டையால் உருட்டி காமிக்கிறேன். கொஞ்சமாக கையில் இது மாதிரி தட்டி எடுத்துட்டு அப்புறமா மேலே வந்து ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு சப்பாத்தி கட்டையால் இதை மாதிரி பொறுமையாக திரட்டி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இது மேலே உள்ள தீனிலாம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போட்டு எடுத்தோன்னா ஒரு தீனி கூட வெளியில் வராது. அதே மாதிரியே திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இருக்கிற எல்லா போலியுமே இதே மாதிரி செய்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.